கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இது மூணுமே மனிதன் முற்றிலும் அவாய்ட் பண்ணலாம். ஈவன் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருந்தால் கூட. எனக்கு வரும்போது ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சாங்க. ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தது, கொலஸ்ட்ரால் ஹையா இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் மாத்திரை கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா வருஷம் ஸ்லோவா அந்த டயபெட்டிக் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. அது 6.5 இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 8 கிட்ட வந்துருச்சு. நான் என்ன கண்டுபிடிச்சனோ அதை என் மேலேயே ஃபர்ஸ்ட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சின்சியரா பண்ணினேன். 6 மாசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு 6 மாசம் கழிச்சு அந்த பிளட் டெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா 8ல இருந்து HbA1c இம்மீடியட்டா டாக்டர் திங்க் பண்ண கூட இல்லை. என்னமோ நீங்க பண்றீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க, இட்ஸ் a வெரி குட் ஜாப், இனிமேல் உனக்கு எந்த மெடிக்கேஷனும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த யூகேக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு திடீர்னு அந்த சம்மர் வந்த உடனே கண்ணில் தண்ணி மாதிரி வரும், மூக்கு ரன்னி நோஸ் மாதிரி மூக்கில் வரும், கண் எரியும். இது மாதிரி எப்பயுமே சம்மர் வந்ததுன்னா இது ஒரு இஷ்யூ வந்தது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். எனக்கு என்னன்னு கூட தெரியாதப்போ, சாரி உங்களுக்கு வந்திருக்கிறது பேர் ஹே ஃபீவர், இங்கிலாந்துல இருக்கிற அந்த போலன் உங்களுக்கு அலர்ஜி ஆயிருக்கு, அதனால எப்போ சம்மர் வந்தாலும் வரும், இது இதுக்கு கியூர்லாம் இல்லை, அன்பார்ச்சுனேட்லி யூ ஹேவ் டு பே திஸ் பிரைஸ் டு லிவ் இன் திஸ் கண்ட்ரி. அவர் சொன்ன வார்த்தை அப்படி ஞாபகம் இருக்கு. டயபெட்டிக் ரிவர்ஸ் ஆன அடுத்த சம்மர் நான் மெடிசன்லாம் வாங்கி ரெடியாக தயார் நிலையில் வச்சிருந்தேன். ஸ்ப்ரே, நேசல் ஸ்ப்ரே, மாத்திரை எல்லாமே வச்சிருந்தேன், ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரை எல்லாம். ஆனா அது எப்போ வருது அப்போ யூஸ் பண்ணலாம்னு நினைச்சுன்னா வரவே இல்லை. மே யூஸ்வலா எனக்கு வரல, ஜூன் வரல, ஜூலை வரல, ஆகஸ்ட், அந்த வருஷமே வரல. அப்பதான் எனக்கு தெரியும் இதுவும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதுதான் எனக்கு ஐ ஓப்பனர். ஸோ இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ண முடியும் தான். தென் ஐ வென்ட் இன்டு தி கேன்சர் சைட். அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே கேன்சரை தவிர்க்கலாம், அல்லது வந்துட்டா கூட ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஈவன் கேன்சர் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஐடியாலஜி. அது கூட கண்ட்ரோல் ஆகுது. எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் நான் டேக்கிள் பண்றது எப்படி அப்படின்னா, அது பயங்கரமான எஃபெக்ட் கொடுக்குது உங்க டிசீஸ் ரிவர்சலுக்கும் ப்ரிவென்ஷனுக்கும். ஃபுட் இஸ் மெடிசன். வெஸ்டர்ன் கண்ட்ரியா இருக்கட்டும், ஈஸ்டர்ன் கண்ட்ரியா இருக்கட்டும், எல்லா கண்ட்ரீஸும் சொல்றது உணவே மருந்து. ஆனா எத்தனை பேர் உணவு தான் நமக்கு வியாதி கொடுக்கிற பொருளுங்கிறது நம்ம சொல்றதே கிடையாது. ராகி வெரி குட். ஆனா நம்ம அதே ராகில இவ்வளவு பெரிய களி அல்லது பெரிய ராகி உடம்புக்கு நல்லது, ஃபைபர் இருக்கு, அப்படி இருக்குன்னு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அதுவே விஷமாயிடும். நான் ஒரு காமனான ஒரு 2-3 விஷயம் சொல்றேங்க இதுல. ஒண்ணு 25 வயசு ஆயிடுச்சுன்னா 3 மீலுங்கிறது எல்லாருக்குமே அதிகம் தான். 2 மீல் போதும். இதுல 2 அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, அதே மாதிரி யாருமே பெரியங்காம 6 பேக் பண்றதுனால பெரிய அட்வான்டேஜ் எல்லாம் நினைச்சிடாதீங்க. அதுல டிஸ்அட்வான்டேஜ் கூட வந்துடும். அவர் ஃபிட்டா இருக்காரு, எப்படி இருந்தாருன்னா, ஃபிட் வேற, ஹெல்த்தி வேற. நடக்கிறதோ எக்ஸசைஸ் பண்றதோ கேலரி பர்ன் பண்றதுக்கு அல்ல. அது தவறான கருத்து. அதான் சொல்றேன், என்னுடைய வயசு 66, ஆனா என் மெட்டபாலிக்கல் எனக்கு 40-45 வயசு தான் உடம்பு. வாவ்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஒருவர் சர்க்கரை நோயாளி என்பது உறுதி செய்யப்பட்டால் அப்புறம் அவர் வாழ்நாள் முழுவதும் சர்க்கரை நோயாளி தான். கடைசி வரை மருந்து சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிளட் பிரஷருக்கும் இதே கதைதான். நம்மில் பலர் இதைதான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விமானி அசோகன் கதை வேறு விதமானது. நீரிழிவு வறுமை தவிர போகாது என்ற மருத்துவ தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது அசோகனின் சொந்த அனுபவம். 25 ஆண்டுகளுக்கு முன் தனது 40 வயதில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட விமானி அசோகன் மருந்துகளை மீறி நோயிலிருந்து முழுமையாக மீண்டிருக்கிறார். மரபணு தொடர்பான நோய்களையும் வென்றிருக்கும் விமானி அசோகன் நோயற்ற வாழ்வு சாத்தியம் என்பதை தன் வாழ்வால் நிரூபித்திருக்கிறார். மருத்துவர்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அவரது இந்த அனுபவம் பற்றி அவருடன் பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சந்திரம். ஒரு பேட்டியில நீங்க சொல்லியிருந்தீங்க, என்னோட பேரன் பேத்தி வயசுல இருக்கிறவங்க எல்லாம் கூட கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அது எங்களுக்கே ஒரு ஷாக்காக தான் இருந்தது. பேரன் பேத்தி வயசுல இருக்கிறதுனா அப்போ உங்களுக்கு என்ன வயசாச்சு அப்படிங்கிறது. கடைசியாக நம்ம எடுத்த பேட்டியில கூட கீழே கமெண்ட்ஸ் ஒரு வாசகர் குறிப்பிட்டிருக்கார். நீங்க அதில் 49 வருஷமா என்னோட பழக்கமா இருந்த ஒரு விமானியை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. 49 வருஷம் நண்பர்னா அப்போ உங்களோட வயசு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சீக்ரெட் இல்ல நம்ம நடிகையா இருக்கிறதுக்கு. 49 வருஷம்னா 49 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட டிகிரி படிச்சவங்க காலேஜ்ல. அப்போ நான் 76 to 79 பிஎஸ்சி பண்ணோம். அந்த நேரத்துல என்னோட கிளாஸ்மேட். அதனாலதான் அப்படி சொன்னேன் 49 வருஷம் நண்பர் சொல்லிட்டு. எனக்கு இப்போ வயசு 66 வயசு. இது ஒரு ஆச்சரியம். அப்படின்னா இன்னொரு ஆச்சரியம் நீங்க டயபெட்டிக்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது. பொதுவாக என்னன்னா, டயபெட்டிக் நீரிழிவு நோய் வந்தால் போகாது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்கு நேர்மாறா நீங்க அதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி இப்போ மாத்திரை சாப்பிட்றதை நிறுத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த உங்களோட அனுபவம்
பார்வையாளர்களுக்கு மிகவும் உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். முக்கியமா இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, லைக் எனிபடி எல்லாருக்கும் எப்படி வருமோ அது மாதிரி 40 வயசு 35 40 45ல தான் எல்லாருக்கும் தெரிய வரும். அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி தெரிய வரும் அப்படின்னா ஆக்சிடென்டலா தெரிய வரும். நீங்க எதுக்காவது போயிருப்பீங்க, உங்க பிளட் ப்ரெஷர் பார்ப்பாங்க உங்களுடைய டாக்டர், பார்த்தா அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. பிளட் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த HbA1 A1Cன்னு சொல்லக்கூடிய அந்த 3 மாத சர்க்கரை அளவு அதிகமா இருக்கும். அப்போ வந்து அப்பதான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கு டயபெட்டிக்னு. இது மாதிரி எல்லாமே ஆக்சிடென்டலா தான் நிறைய பேர் ஆனா 40 இயர்ஸ் மேல போனாலே போய் ஒரு வருஷத்துக்கு ஒரு டெஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்றதுங்கிறது முக்கியம். அப்போ நான் போய் பார்க்கும்போது ஆக்சிடென்டலா தான் எனக்கும் பிக்கப் பண்ணாங்க. பிக்கப் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, என்னுடைய பிளட் சுகர் வந்து 6.5 HbA1C அப்படின்னா ஜஸ்ட் ஓவர் த இது ப்ரீ டயபெட்டிக்ல போய் அப்படி டயபெட்டிக் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு வந்தது. அப்போ எனக்கும் மற்றவங்களாட்டம் தான் நாலேஜ் இல்லை. இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா, இல்லைன்னா கியூர் பண்ண முடியாதுங்கிறதுனால தானே நம்ம வந்து கிரானிக் டிசீஸ் அக்செப்ட் பண்ணிட்டு உலகம் வந்து வெறும் மாத்திரையில ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வாழுது அப்படின்னு சொல்லும் போது கஷ்டமா இருந்தது. ஆனா அது மட்டும் வரல, அது ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியுமா. அது என்ன அப்படின்னா, அது பேக்கேஜ் மாதிரி வந்துடும் எல்லாமே. எனக்கு வரும்போது ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சாங்க. ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தது, கொலஸ்ட்ரால் ஹையா இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் மாத்திரை கொடுத்துட்டாங்க. எனக்கு கஷ்டமா இருந்தது, ஐயோ 40 வயசுல இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அக்செப்ட் த ஃபேக்ட், நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுல இருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும், கியூர் பண்ணுங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு துளி கூட போய் இல்லை. ஸோ மெட்ஃபார்மின் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது ஒரு பேசிக் மாத்திரை, அதுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கு அது கொடுத்தாங்க. அது மாதிரி கொலஸ்ட்ராலுக்கு வந்து ஸ்டாட்டின் கொடுத்தாங்க, பிளட் ப்ரெஷருக்கு வந்து இது மாதிரி யூஷுவல் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக் அதுவும் கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா வருஷம் ஸ்லோவா அந்த டயபெட்டிக் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. அது 6.5ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 8 கிட்ட வந்துருச்சு. இதுல என்ன பிரச்சனைனா, நிறைய பேருக்கு தெரியும், நான் பைலட் லைசன்ஸ் வச்சிருக்கேன். சிவில் ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாம்னு இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு அந்த மெடிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அது டிபெண்ட்ஸ், ஏஜை பொறுத்து இருக்கு. நீங்க வந்து கமர்ஷியலா இருக்கீங்களா, பிரைவேட்டா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, டிபெண்ட்ஸ் ஆன் உங்க கேட்டகரி, எந்த பைலட் கேட்டகரிக்கு அது தகுந்த மாதிரி வரும். அப்போ எனக்கு வரும்போது ஏற்கனவே என்னுடைய ஏவியேஷன் மெடிக்கல் டாக்டர் வந்து இது பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல போச்சுன்னா பாஸ் பண்றது சிரமமாயிடும், நீங்க பிசிக்கல் மெடிக்கல் பாஸ் பண்ணலன்னா உங்க லைசன்ஸே இன்வாலிட் ஆயிடும், நீங்க ஃப்ளை பண்ண முடியாது. அப்ப ஏதாவது வழி இருக்கான்னு அப்பதான் எனக்கு முதல்ல தேடல் வந்தது. தேடல் வரும்போது என்னுடைய பேக்ரவுண்ட் எனக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா நான் பயாலஜில PhD கம்ப்ளீட் பண்ணல, பட் ஆனா பண்ணிட்டு இருந்தேன் 2-3 வருஷம். எனக்கு வந்து இந்த ஆராய்ச்சி அனுபவம் நிறைய இருந்தது. அந்த பாணியில நான் வந்து ரியல் சயின்ஸ், நான் உடனே இந்த வாட்ஸ்அப் டாக்டர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கல. அதெல்லாம் வந்து நிறைய எவ்வளவு மிஸ்இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். ஸோ ரியலா நான் வந்து நிறைய டைம் போட்டேன். கொஞ்சம் நெஞ்ச டைம் போடல, எக்கச்சக்கமான டைம் போட்டேன். திருப்பி அது ஒரு ஆராய்ச்சி எழுதி, கட்டுரை எழுதி, ஒரு PhD வாங்குற அளவுக்கு அதில் டைம் போட்டேன். டைம் போட்டுட்டு நான் என்ன கண்டுபிடிச்சனோ அதை ஏமேலேயே ஃபர்ஸ்ட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சின்சியரா பண்ணினேன். 6 மாசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு வந்து 6 மாசம் கழிச்சு அந்த பிளட் டெஸ்ட் வந்து டாக்டர்ஸ் எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா 8ல இருந்து HbA1c 4.2னா நான் டயபெட்டிக் கூட இல்லை, நான் டயபெட்டிக்ல லோ எண்ட், அவ்வளவு கீழே போயிடுச்சு. கொலஸ்ட்ரால் போயிடுச்சு, பிளட் ப்ரெஷர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இம்மீடியட்டா டாக்டர் திங்க் பண்ண கூட இல்லை, என்னமோ நீங்க பண்றீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க, இட்ஸ் a வெரி குட் ஜாப், இனிமேல் உனக்கு எந்த மெடிக்கேஷனும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு அதிசயம் என்ன நடந்ததுன்னா, நான் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூகேக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்புறம் தான் US வந்திருக்கேன். அந்த யூகேக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு திடீர்னு அந்த சம்மர் வந்த உடனே கண்ணில் தண்ணி மாதிரி வரும், மூக்கு ரன்னி நோஸ் மாதிரி மூக்குல வரும், கண் எரியும். இது மாதிரி எப்பயுமே சம்மர் வந்ததுன்னா இது ஒரு இஷ்யூ வந்தது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். எனக்கு என்னன்னு கூட தெரியாது. அப்போ போய் பார்த்தோன்னா டாக்டர் எல்லாமே இந்த அலர்ஜி டெஸ்ட்லாம் பண்ணிட்டு, உங்களுக்கு அது ஒரு இந்தியன் டாக்டர் தான், எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் பேர் கூட ரெட்டி. அவர் சொன்ன வார்த்தை கூட ஞாபகம் இருக்கு, சாரி உங்களுக்கு வந்திருக்கிறது பேர் ஹே ஃபீவர், ஏன்னா இங்க இருக்கிற இந்த யூகேல இருக்கிற அந்த இங்கிலாந்துல இருக்கிற அந்த போலன் வந்து உங்களுக்கு அலர்ஜி ஆயிருக்கு, அதனால எப்ப சம்மர் வந்தாலும் வரும், இது இதுக்கு வந்து கியூர்லாம் இல்லை, நான் வந்து ஒரு சப்போர்ட்டிங் மெடிசன் கொடுப்பேன், அது நீங்க வந்து சம்மர் வந்ததுன்னா எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான், டெம்பரரி ஹெல்ப் பண்ணும் இல்லையா. அன்பார்ச்சுனேட்லி யூ ஹேவ் டு பே திஸ் பிரைஸ் டு லிவ் இன் திஸ் கண்ட்ரி. அவர் சொன்ன வார்த்தை அப்படி ஞாபகம் இருக்கு, நீங்க இந்த பிரைஸ் கொடுத்துதான் அவனும் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு அப்படின்னு சொன்னாரு. அது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா சம்மர்ல தான் வெளியே போக முடியும். நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வெதர் டெரிபிள் வெதர், 365 நாள் ஓவர் காஸ்ட், ஒண்ணுமே வெயிலே வராது, கண்ணிலே தெரியாது, குளிர், ரொம்ப கஷ்டமா இருக்கும். சம்மர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு 3-4 மாசம் நல்லா இருக்கும். அந்த 3-4 மாசம் நான் வெளியே போனேன்னா என் சிம்டம் மோஸ்ட் ஆயிடும். இது மாதிரி எனக்கு ஒரு மிசரபிள் டைம் வந்துட்டு இருந்தது. இந்த டயபெட்டிக் ரிவர்ஸ் ஆன அடுத்த சம்மர் நான் மெடிசன்லாம் வாங்கி ரெடியா தயார் நிலையில வச்சிருந்தேன். ஸ்ப்ரே, நேசல் ஸ்ப்ரே, மாத்திரை எல்லாமே வச்சிருந்தேன், ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரை எல்லாம். ஆனா அது எப்போ வருது அப்ப யூஸ் பண்ணலாம்னு நினைச்சுன்னா வரவே இல்லை. மே யூஸ்வலா எனக்கு வரல, ஜூன் வரல, ஜூலை வரல, ஆகஸ்ட், அந்த வருஷமே வரல. அப்பதான் எனக்கு தெரியும் இதுவும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் ரிவர்ஸ் ஆகாது. அலர்ஜினா ஒன்ஸ் யுவர் அலர்ஜிக் யுவர் அலர்ஜி. அது வந்து நான் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது.
அதுக்கு அடுத்த ஆச்சரியம் எனக்கு என்ன வந்ததுன்னா, என்னுடைய கால் நகம் அது வந்து ஹெரிடேட்டரி. என்னன்னா கால் நகம் வந்து டெட் ஸ்கின் மாதிரி வரும், செத்து போன நகை மாதிரி வரும். அதே மாதிரி இது மற்ற விரல்ல இருக்கிற நகலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூனை நாய்க்கு இருக்கிற மாதிரி வரும் ஒளி, மனுஷனுக்கு இருக்கிற நகல் மாதிரி வராது. மோஸ்ட் ஆஃப் டைம் நான் சாக்ஸ் போட்டு கவர் பண்ணிப்பேன், ஏன்னா அது அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு. அது நார்மல் நகம் வந்தது. அது வந்து ஹெரிடேட்டரி. எப்படி சொல்றேன்னா, எங்க அக்காவுக்கு இருந்தது, எங்க மாமாக்களுக்கு இருந்தது, எங்க அம்மாவுக்கு இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது. அப்படிங்கும் போது அப்போ பரம்பரையா வர ஜெனட்டிக் கோட ஒரு ஃபுட் வந்து மாத்துது. அதாவது மாத்துதுன்னா அதுல வந்து எப்பயுமே ஜீன்ஸ் பேரா வேலை செய்யும். அந்த மெடிக்கல் லைன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒன்னு டாமினேட் பண்ணும், ஒன்னு கொஞ்சம் கீழே இருக்கும். இந்த கீழே இருக்கிற இந்த டாமினேட் பண்ற ஜீன்னால நமக்கு வந்து ப்ராப்ளம் வருதுன்னா, இன்னொரு ஜீன் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு நான் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒரு நார்மல் நகம் காலில் வர ஆரம்பிச்சது. அதுதான் எனக்கு ஐ ஓப்பனர். ஸோ இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ண முடியும் தான். தென் ஐ வென்ட் இன்டு த கேன்சர் சைட். அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே கேன்சரை தவிர்க்கலாம், அல்லது வந்துட்டா கூட ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு டெத்து, என்னுடைய நண்பர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இறந்து அந்த டெத்தை போயிட்டு என்னால் அந்த டெத்தை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து சரியான முறையில் அவர் ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேர்ஃபுல்லா இருந்து நம்ம பண்ற மாதிரி அவர் லைஃப் ஸ்டைலை மாத்தி இருந்தாருன்னா இந்த டெத்து நிகழ்ந்திருக்கவே வேணாம். அப்ப என்னுடைய ரூம்மேட் ஒருத்தர் இருந்தார், ராஜேந்திரன். அவர்கிட்ட நான் புலம்புனேன், இது மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், இன்னைக்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அந்த குரூப்ல உனக்கு வேணுங்கிறத சேர்த்து நீ என்ன கண்டுபிடிச்சோ அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன. அப்படிங்கும் போது அன்னைக்கே நான் ஆரம்பிச்சேன். இது ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்புறம் ஆரம்பிக்கும் போது என்னுடைய நண்பர் இன்னொருத்தர் ரவி, டாக்டர் ராமன், இவங்கெல்லாம் வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ் தான். பட் இது என்னுடைய லைன்லேயே திங்க் பண்றவங்க, அவங்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 350 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 340, 350. அவ்வளவு பேர்ல பாதி பேர் மெடிக்கல் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா நாங்க எப்பயுமே மெடிசனை பத்தி வெரி ரேரா தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், மெயின்லி வெரி லைஃப் ஸ்டைல்ல. அந்த குரூப்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் ரிவர்ஸ் ஆயிருக்கு, ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு தெளிவு கொடுத்துருக்கு, இனிமேல் எனக்கு வராதுன்னு. ஈவன் கேன்சர் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஐடியாலஜி. அது கூட கண்ட்ரோல் ஆகுது. எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா கேன்சர்ல நீங்க கீமோதெரப்பி கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் செல்ஸை போய் அடிக்கும், எதெல்லாம் வேகமா வளருதோ அதெல்லாம் போய் கொல்லும். ஆனா இந்த நம்ம சாப்பாடுல இந்த லைஃப் ஸ்டைல் வந்து என்ன பண்ணும், உங்க இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பவர்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் டார்கெட்டட் எந்தெல்லாம் கேன்சர் செல்லோ அதை மட்டும் தான் கொல்லும். இப்போ உலகத்துல அதிகமா உயிர் கொல்லிங்கிறது கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக். இது மூணுமே மனிதன் முற்றிலும் அவாய்ட் பண்ணலாம், ஈவன் ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருந்தால் கூட. நியூட்ரிஷனல் சயின்ஸ் வந்து இவ்வளவு வளர்ந்துருச்சு இந்த லாஸ்ட் 30 இயர்ஸா பாத்தீங்கன்னா, இன்கிரெடிபிள். ஆனது வந்து தனி மனிதர்கிட்ட போய் சேரவே இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை சார். இதுல நீங்க இந்த சுகர் ரிவர்ஸ் பண்றதை பத்தி சொன்னீங்க சார். இப்ப சுகர் மாதிரியே வந்து மக்களுக்கு இருக்கிற இன்னொரு நம்பிக்கை வந்து இந்த பிளட் பிரஷர், அதுவுமே வந்தா போகாது அப்படிங்கிறத அனுபவம். ஸோ பிளட் பிரஷருக்குமே இது அப்ளை ஆகும்னு நினைக்கிறீங்களா? சகலகலா நிவாரணி மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல் மாறும்போது உங்க பாடி உங்களை சர்வை பண்ண வைக்குது. அதுதான் முக்கியம். உங்க பாடி மாதிரி ஒரு இன்கிரெடிபிள் மிஷின் எதுவுமே இல்லை. அதாவது என்ன சொல்றது, செல்ஃப் ஹீலிங் மிஷின். அதுக்கு நம்ம ராங் ப்ராடக்டை கொடுத்து அதை கஷ்டப்படுத்தி நம்ம வியாதியை வர வச்சுக்கிறோம் ஒழிய, நீங்க ரைட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்கும். இந்த எல்லாத்தையும் நான் டேக்கிள் பண்றது எப்படி அப்படின்னா, ஹெவி லோட் மைக்ரோநியூட்ரியன்ட் ஒண்ணும் இல்லை. அதுல வந்து கேலரி இருக்காது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபைட்டோகெமிக்கல்ஸ். ஃபைட்டோகெமிக்கல்ஸ்னா பிளான்ட் கெமிக்கல்ஸ். இந்த பிளான்ட் கெமிக்கல்ஸ் இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா 500 இருக்கு, 700 இருக்கு, 1000 இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அது ஒரு புது சயின்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இது முழுதாக வெளியே வரல. ஆனா கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, அது பயங்கரமான எஃபெக்ட் கொடுக்குது உங்க டிசீஸ் ரிவர்சலுக்கும் ப்ரிவென்ஷனுக்கும். ஸோ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அதுல தான் மெயினா போகுது. மைக்ரோநியூட்ரியன்ட் கண்டென்ட் எவ்வளவு நீங்க அவ்வளவு உங்க லோட்ல இருக்கோ அது மாதிரி பண்ணும்போது 2-3 விஷயம் நான் சொல்றேன். ஒன்னு இன்ஃப்ளமேஷன், 2 இருக்கு. இன்ஃப்ளமேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒன் ஆஃப் த இம்யூன் மெக்கானிசம் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அக்யூட்பாங்க. அக்யூட்னா ஒரு இடத்துல கட்டு வந்துருச்சு அல்ல பேர்ன் வந்துருச்சு, ஒரு நெருப்பு பிடிச்சி சூடாயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து இம்மீடியட்டா உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா பேத்தஜன்ஸ் உள்ள போயிடும். அதனால உங்க இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி அது ஒரு பெரிய கேஸ்கட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு. அது வந்து பண்ணும். அது பேர் அக்யூட். அது வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்ணிட்டு அது போயிடும். அது நார்மல் ஒர்க் பண்ணுறோம். இம்யூன் சிஸ்டம்ன்றது போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி எல்லா இடத்துலயும் அங்கங்க இருப்பாங்க. ஒரு இடத்துல கிரைம் சீன் வந்ததுன்னா எல்லாம் வந்துருவாங்க. அதே மாதிரி தான் இது மாதிரி அக்யூட்டுங்கிறது. ஆனா இன்னொன்னு என்ன, கிரானிக் கண்டிஷன். அது கிரானிக்ங்கிறது தொடர்ந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல, உங்களுடைய பேட் ஃபுட்ல, உங்களுடைய கெமிக்கல் நீங்க இன்ஹேல் பண்றது, உங்க சிகரெட்ஸ் பண்றது, ஆல்கஹால், இது மாதிரி நிறைய ராங் சமாச்சாரம், பர்கர், பீஸா, இதெல்லாம் கூட தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பாடியில் கலப்பி விட்டுரும். கலப்பி விட்டு என்ன பண்ணுன்னா உங்களை வந்து கண்டினியூஸா உங்க பாடி சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன், அதாவது கிரானிக்கா அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், கேன்சர், டிமென்ஷியா, நீங்க என்ன வேணா நேம் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒன்னா பிரைமரி காசா இருக்கணும், செகண்டரி காசா இருக்கணும். ஸோ என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல 2 விஷயம். ஒன்னு, நான் வந்து இன்ஃப்ளமேஷனை டேக்கிள் பண்றேன் த்ரூ ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல்ல. மேக் ஷுர் உங்க பாடி வந்து நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்ல இருக்கும். கம்ப்ளீட்டா உங்க சிஆர்பி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த லோயஸ்ட் லெவல்ல இருக்கும். நோ ரிஸ்க் ஆஃப் எனிதிங்.
நம்பர் 2 மெயினா 3 ஹார்மோன். ஒன்னு வந்து இன்சுலின் அண்ட் IGF-1 லிவர்ல ப்ரொடியூஸ் பண்ணோம், அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் growth ஹார்மோன். மூணாவது எஸ்ட்ரோஜன். இது மூணுமே நம்ம ஃபுட்ல நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். இது மூணுமே அதிகமா இருக்கக்கூடாது. இருந்தால் உங்களுக்கு அது ஆபத்தை விளைவிக்கும், அது சந்தேகம் இல்லை. இது மூணுமே ஹார்ட் டிசீஸ், CBDன்னு சொல்லக்கூடிய கார்டியோவாஸ்குலர் டிசீஸை ப்ரொமோட் பண்ணும், ஹார்ட் அட்டாக் ப்ரொமோட் பண்ணும், கேன்சரை ப்ரொமோட் பண்ணும், ஸ்ட்ரோக்குக்கு வழி கொடுக்கும். அதனால இந்த 3 ஹார்மோனையுமே நம்ம உணவு முறையால கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோமா, இந்த ஹார்மோன் மைக்ரோநியூட்ரியன்ட் லோடு தான் என்னுடைய பேசிக் ஐடியா ஆஃப் டேக்லிங் ஆல் த டிசீசஸ். அதனாலதான் சொல்றேன், இதை கரெக்டா ஃபாலோ பண்ணோமா ஃபர்ஸ்ட் வரவே வேண்டாம். அதுதான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூருமாங்க. அது மாதிரி நம்ம அப்படியே தவிர்த்திடலாம். சப்போஸ் வந்துடுச்சு, கவலைப்பட வேண்டாம், ரிவர்ஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஈவன் ஒரு சில பேருக்கு வந்து அடங்காது, ஜெனட்டிக்கலி வெரி ஸ்ட்ராங் அந்த இது இருக்கிறவங்க, ஜீன் இருக்கிறவங்களுக்கு அடங்காது. அடங்கலைன்னா கூட கண்ட்ரோல் ஆகும். ஒரு 8 HbA1c 7 வரும். ஆனாலும் நம்ம பயப்பட வேணாம். அந்த 7 பண்ற டேமேஜ் பண்ண நம்ம இன்சுலின் எல்லாம் எவ்வளவு மினிமமா யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்றதுனால நம்ம பாடி வந்து அது என்ன பண்ணும்னா அதனால வரக்கூடிய விளைவுகள். ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, எனக்கு டயபெட்டிக் இல்ல, பிளட் பிரஷர் இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, எனக்கு எந்த விதத்திலும் எந்த ரிஸ்க்கும் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரிஸ்கி ஃபேக்டர்ஸ். இது இல்லாத இருக்கிறதுனால நீங்க சுகர் சாப்பிட்டுட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்டில் கேன்சர் வரும். 1 in 3 கேன்சர்ல சாக போறாங்க அப்படிங்கிறது வந்து வெரி தெளிவா வெஸ்டர்ன் மீடியா சொல்லுது. என்ன காரணம்னா, அந்த 60 வயசு 65 வயசு ஆன உடனே உங்க இம்யூன் சிஸ்டம் கீழே போகும், டிராப் ஆகும். உங்களுடைய பேட் ஃபுட்டு, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் எல்லாம் உங்க பாடியில எக்ஸஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு அன்கன்ட்ரோலபிளா போயிடும் உங்களுடைய இதோட கேன்சர் லெவல். சார், இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் வந்து என்ன சொல்லுவோம்னா, உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட நீங்க அதுதான் சொல்றீங்க. வந்து இதுல வந்து எல்லாத்துக்குமே காமனான, எல்லாத்துக்கும் ஒரே விதமான உணவு தானா, இல்ல ஒவ்வொரு நோய்க்கு தக்கபடி ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணவு முறை மாறுமா? நம்ம எல்லாரும் அடிக்கடி உலக அளவுல பேசுறது ஃபுட் இஸ் மெடிசன். வெஸ்டர்ன் கண்ட்ரியா இருக்கட்டும், ஈஸ்டர்ன் கண்ட்ரியா இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிஸும் சொல்றது உணவே மருந்து. ஆனா எத்தனை பேர் உணவு தான் நமக்கு வியாதி கொடுக்கிற பொருளுங்கிறது நம்ம சொல்றதே கிடையாது. ரைட்டான உணவு மட்டும்தான் மருந்து, ராங்கான உணவு தான் உங்களுக்கு அத்தனை வியாதிகளுக்கும் காரணமா இருக்கு. அதாவது மருந்தா செயல்படுற உணவை நம்ம அதிகமா எடுத்துக்கணும். அதே நேரத்துல நமக்கு டிசீஸ் ப்ரொமோட் பண்ற ஐட்டம் இருக்கு. ஆனா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஒன்லி பர்கரும் பீஸாவும் பேட் தான், டெரிபிளி பேட் இல்லைன்னு சொல்ல வரல. ஈவன் நம்ம சாப்பிட்ற ரைஸ் குவான்டிட்டி, ஈவன் ராகி வெரி குட். ஆனா நம்ம அதே ராகில வந்து இவ்வளவு பெரிய களி அல்லது பெரிய ராகி உடம்புக்கு நல்லது, ஃபைபர் இருக்கு, அப்படி இருக்குன்னு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அதுவே விஷமாயிடும். எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பாடியில இன்சுலினை பயங்கரமா சர்ச் பண்ணி விட்டுரும், ஈவன் நான் டயபெட்டிக்கா இருந்தால் கூட. அப்ப அந்த இன்சுலின் என்னன்னா ஒரு 2 hours உங்க சுகர் லெவல் கீழே போயிடும். ஆனா இன்சுலின் பிளட்ல ஸ்டே பண்ணும் லாங் டைம். அது ஒரு பயங்கரமான ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ஹார்மோன். உங்களுடைய பிளட் எண்டோதீலியல் செல்னு சொல்லுவாங்க, அதாவது பிளட் வெசல், அந்த பிளட் வெசல்ல இருக்கிற உள்ள நம்மளை கவர் பண்ணி இருக்கிற ஒரு லேயர் தான் எண்டோதீலியம். அந்த எண்டோதீலியம் வந்து அவ்வளவு டேமேஜ் பண்ணக்கூடியது இன்சுலின். ஸோ இப்போ நம்ம வந்து ரைஸே நீங்க இவ்வளவு குவான்டிட்டி சாப்பிட்டீங்கன்னா, எனார்மஸ் குவான்டிட்டி நம்ம பார்த்துருக்கோம், எந்த ரைஸா இருந்தாலும் சரி, அது முற்றிலும் தவறு. இந்த மாதிரி தவறான உணவை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணணும். ஃப்ரைட் ஐட்டம் எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பண்டிகைக்கு சாப்பிடலாம், ஆசைக்கு. அளவு டீப் ஃப்ரைட் எல்லாம் வந்து அப்படியே வந்து உங்க இன்ஃப்ளமேட்டரி, இந்த பாடி வந்து இன்ஃப்ளேம்டா உங்க பாடி வச்சிருக்கும். அதாவது உங்க அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த அடிப்பட்டா வெளியே புண்ணு வந்தா அது ஒரு ப்ரொடெக்ஷன், அந்த மெக்கானிசம் வந்து அக்யூட் மெக்கானிசம். இது வந்து கிரானிக், அதாவது உடம்புக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அது இன்ஃப்ளேம்டு கண்டிஷன். அதாவது அதுக்கு தமிழ்ல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அது மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம வந்து அந்த உணவை முதல்ல தவிர்க்கணும். அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட், எல்லா வெஜிடபிளும். நான் ஒரு காமனான ஒரு 2-3 விஷயம் சொல்றேங்க இதுல. ஒன்னு வந்து 25 வயசு ஆயிடுச்சுன்னா 3 மீலுங்கிறது எல்லாருக்குமே அதிகம் தான். 2 மீல் போதும். இதுல 2 அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு ஈட்டிங் விண்டோ பெருசாகும், அதிகப்படுத்தும். பிளஸ் நீங்க அந்த 2 மீல் வந்து எப்படி பத்தும், ஏன்னா நீங்க இத்தனை நாள் 3 காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சாப்பிட்டு பழகிருக்கீங்க. பசிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து அவ்வளவு கம்மியான ஃபைபர், ராங் ஃபுட். காலையில நீங்க வந்து 2 தோசை 3 தோசை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா மதியானம் பசிக்கும், கண்டிப்பா பசிக்கும், அதுல சந்தேகமே இல்லை. அப்போ நம்ம வந்து 2 வேலையா முதல்ல சுருக்கணும் எல்லாருக்குமே. அப்போ நம்ம டைம் பண்ணிக்கலாம். காலையில கொஞ்சம் லேட்டா சாப்பிட்றது, பிரஞ்சுங்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு நடுவில் அதை என்ன சாப்பிட போறோம். இப்போ என்னுடைய உணவு கூட சொல்றேன். காலையில நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு எல்லா ஸ்பைஸுமே நம்ம உடம்புக்கு குட். ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் ஸ்பைஸ் எல்லாமே குட். அதெல்லாம் போட்டு அதுல ஒரு டீ மாதிரி போடுவேன், ஸ்பைஸ் டீ. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், கருஞ்சீரகம், அப்புறம் வந்து வெந்தயம், செம்பருத்தி இலை, அது வந்து இங்க ட்ரையா வாங்கி போட்டுருவோம்.
அது அப்புறம் வந்து இஞ்சி, நல்ல ஒரு ஆர்கானிக் இஞ்சி, ஆர்கானிக் பூண்டு அண்ட் ஆர்கானிக் மஞ்சக்கட்டி, இது எல்லாமே ஒரு பிளெண்டர்ல சும்மா ஒரு சுத்தி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதுல லெமன் புழிஞ்சிட்டா அது வந்து ஒரு டீ ரெடி ஆயிரும். இன்ஃபேக்ட் நான் குடிச்சிட்டே பேசுறேன், இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கலர் பார்க்கறதுக்கு. இந்த டீ வந்து காலையில குடிச்சிருவேன். குடிச்ச வாட்டி ஒரே ஒரு ஸ்மூத்தி, அந்த ஸ்மூத்தி வந்து இதே மாதிரி பெரிய கிளாஸ், அரை லிட்டர் கிளாஸ்ல அதுல பாத்தீங்கன்னா கேல் அப்படிங்க வெஸ்டர்ன் கண்ட்ரியில் கிடைக்கும், ஈஸ்டர்ன் கண்ட்ரியில் கிடைச்சா நல்லது. அது வந்து வெரி குட். ஏன்னா ஹைலி நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட்ல அதுவும் ஒண்ணு. அது பிளஸ் எல்லா வகையான கீரை, இங்க கிடைக்கிற கீரைகள், அதுல வந்து சியா சீடு, லின் சீடு, அப்புறம் வந்து இது பனானா ஒன்று போடுவோம். அப்புறம் வந்து இந்த இது வந்து துளசி எல்லாம் இருக்கு வீட்டில், துளசி, மின்ட்டு, இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஸ்மூத்தி மாதிரி ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் கிரைண்டர் என்கிட்ட இருக்கு, வைட்டமிக்ஸ்னு. அதில் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கூழ் மாதிரி ஆகிடும். நல்லா இருக்கும், குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் அடிக்காது. அது குடிச்சிட்டிங்கன்னா ஒரு 7 மணி நேரத்துக்கு பசிக்காது. ஏன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபைபர் அண்ட் ஃபுல் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ட். உங்க அபண்டன்ட்டா உங்க உடம்புல போயிட்டு அவ்வளவு எல்லாமே அதுல இருக்கு. அதுல இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சாயந்தரம் முடிய நைட்டு முடிய தாங்கும். நைட்டு ஒரு 7 மணிக்கா கொஞ்சமா ரைஸ், கொஞ்சம் பேருக்கு ரைஸ், ஒரு 3 பொரியல் அல்லது ஒரு 2 பொரியல் கூட்டி ஏதோ ஒன்று. நிறைய நம்ம இந்தியன் ஃபுட் எல்லாமே குட். மெயின் ஃபுட் அந்த ரைஸ் குவான்டிட்டியை தவிர மீதி எல்லாம் நம்ம உடம்பு வந்து சரி பண்றது தான். எல்லாமே உணவே மருந்துன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான். ஆனா ரைஸ் குவான்டிட்டி அதிகமாகும் போது இது எல்லாமே நம்ம ஸ்பாயில் பண்ணிடுவோம். ரைஸ் வந்து கொஞ்சோண்டு இவ்வளவுதான் இருக்கும், ஒரு 3/4 கிலோ பொரியல் இருக்கும். ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட பச்சையாவும் இது மாதிரி சமைச்சும் மொத்தம் 1 கிலோ பொரியல் சாப்பிட்றேன். அதுல கீரை இருக்கு, எல்லாமே இருக்கு. 2 ஐட்டம் தான் அதுல நல்லது இல்லை. ஒன்னு ஸ்வீட் கார்ன், இன்னொன்னு வந்து பொட்டேட்டோ, நம்ம நார்மல் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோவும் குட்டு தான். இதை தவிர மீது எல்லாமே இப்போ உங்களுக்கு அதுல வந்து இது மாதிரி நீங்க மைக்ரோ நியூட்ரியன்ட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி, இப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம சாப்பிட்றதுல எவ்வளவு நியூட்ரியன் டென்சிட்டி தான் முக்கியம். அது மாதிரி நீங்க சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாமே இதாகிடும். அவகோடால் சாப்பிடுவேன், அதெல்லாம் நல்ல ஃபேட் எல்லாம். எந்த ஃபேட் நீங்க நல்ல ஃபேட்டா சாப்பிடுங்க, புரோட்டீன் அவகோடா சாப்பிடுங்க. எல்லா வகையான நட்ஸ் அண்ட் சீட்ஸ், எல்லா நட்ஸும் குட். அது என்ன பாதாம், பிஸ்தா, முந்திரி, என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் சாப்பிடலாம். எல்லா நட்ஸுமே வெரி குட். நட்ஸ் அலோன் உங்க லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணும். சீட்ஸ் அது மாதிரி பம்கின் சீடு, சன்ஃபிளவர் சீடு, அல்லது என்ன எல்லா இந்த சியா சீடு, ஃபிளாக்ஸ் சீடு எல்லாம் குட், நட்ஸ் அண்ட் சீட்ஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் கம்மி தான். பழங்கள் என்னன்னா, பழங்கள் நல்லது தான், ஆனா அதனுடைய அந்த ஃப்ரூக்டோஸ்ங்கிறது உடம்புக்கு அவ்வளவு நல்லது இல்லை. அதனால ஒரு நாளைக்கு 1 or 2 பழம், அது பழம் கூட எதுல போட்டு பழங்கள் வந்து இதுல போடுவேன். இந்த காலையில ஸ்மூத்தில பெரிஸ் போடுவேன், மிக்ஸ்டு பெரிஸ் எல்லாம் வெரி வெரி குட். அந்த பிளாக்பெரி, ப்ளூபெரி இதெல்லாம் வந்து பயங்கரமா ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதில் போட்டுப்பேன். அந்த பழங்கள் மட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்மூத்தியில். பெரிஸ் சாப்பிடலாம். நம்ம ஊரில் கொய்யாப்பழம், இது 2 தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்ற பழங்கள் சாப்பிடுங்க ஒன்று, அதாவது எப்போ சாப்பிட்டுட்டு உடனே சாப்பிடாதீங்க. இந்த ஒரு ஸ்நாக் மாதிரி இன்பிட்வீன் லஞ்சில் பசி ஏதாவது வந்ததுன்னா அப்போ சாப்பிடுங்க. அது ஒரு சாப்பிட்டு ஒரு கிரீன் டீ குடிக்கலாம். இது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுடைய சாப்பாடு, உங்கள் ரைஸ் குவான்டிட்டி குறைச்சி ஒரு நாளைக்கு 1 கிலோ அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள், அதில் கிட்டத்தட்ட 1/2 கிலோ வந்து நீங்க வந்து ரா வெஜிடபிள் பச்சையா ஒன்னா சாலடா சாப்பிடலாம், ஸ்மூத்தியா சாப்பிடலாம், அல்லது ஈவன் வெஜிடபிள் ஜூஸர்ல போட்டு ஜூஸா கூட குடிக்கலாம். வெஜிடபிள் ஜூஸா குடிக்கிறது என்னன்னா, ஒன்னு வந்து நியூட்ரியன் டென்ஸ் ஜூஸ் குடிச்சிருவீங்க, ஆனா ஃபைபரை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா அவ்வளோ வெஜிடபிள் சமயத்தில் சாப்பிட முடியாது. ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ வெஜிடபிள் வந்து பச்சையா சாப்பிட முடியாது, கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த ஜூஸர்ல போட்டு குடிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இது மாதிரி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவோம். ஜென்ரல் சார், இப்போ நீங்க அந்த உணவு முறை பற்றி சொன்னீங்க சார். இது மாதிரி உடற்பயிற்சிகள் எதுவும் மாற்றங்கள் பண்ணீங்களா? உணவு முறையோட சேர்த்து உடற்பயிற்சி நிச்சயமா இருக்கணும். அதே மாதிரி யாருமே வந்து பெரியமா 6 பேக் பண்றதுனால பெரிய அட்வான்டேஜ் எல்லாம் நினைச்சிடாதீங்க. அதுல டிஸ்அட்வான்டேஜ் கூட வந்துடும். அவர் ஃபிட்டா இருக்காரு, எப்படி இருந்தாருன்னா, ஃபிட் வேற ஹெல்த்தி வேற. நீங்க கம்ப்ளீட்டா ஃபிட்டா 6 பேக் வச்சுக்கிட்டு உள்ள வந்து இன்ஃப்ளேம்டா இருக்கலாம். அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டில் ஹார்ட் அட்டாக் வரும். அதுதான் பிரச்சனை. அவர் ஃபிட்டா போயிட்டு இருந்தாரு, அவருக்கு அவர் ஜிம் ட்ரைனர் பண்ணுங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஜிம்முக்கு நம்ம போற பர்பஸ் வந்து நம்ம மசில வந்து 6 பேக் கொண்டு வந்து ஆணர்கள் போட்டியில இருக்கிறதுக்காக இல்லை. நம்ம உடம்பு நீண்ட நாள் நமக்கு வியாதி இல்லாம, முக்கியமா வியாதி இல்லை, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அது வேணும். அப்படி போனாலே உங்களுக்கு குட். அது வந்து 45 நிமிஷத்துல இருந்து 1 ஹவருக்கு மேல பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு 30 minutes கார்டியோ, இது மாதிரி உங்களுக்கு ஒன்னா ட்ரெட்மில் அல்ல ஃபாஸ்ட் வாக்கிங் ஹேஸ் டு பி உங்க அட்லீஸ்ட் உங்க ஹார்ட் ரேட் டபுளா பண்ணணும். அது ஏஜ் பொறுத்து இருக்கு. அது கால்குலேஷன்லாம் இருக்கு, நீங்க கூகுளில் பார்த்துக்கலாம் எவ்வளவு ஸ்பீடு கொண்டு போகணும்னு சொல்லி இருக்குது. அது ஏஜ் பொறுத்து இருக்கு. அது கொஞ்சம் எங்க இருந்தா ஒரு 2.5 மடங்கு கூட கொண்டு போகலாம். இப்போ நார்மலா ஒரு 70 beats அப்படின்னா 160 170 அளவு கூட கொண்டு போகலாம். அது மாதிரி இருக்கு. பட் ஒரு குறைஞ்சது ஒருத்தவங்க வந்து மினிமம் 6 to 7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட வேணாம், நடந்தா போதும். ஃபாஸ்ட் வாக்கிங் ஒரு half an hour, மீதி வந்து ஒரு 20 minutes
எல்லா இண்டிவிஜுவல் பார்ட்ஸுக்கு நீங்க வீட்டுல இருந்து பண்ணா கூட ஜிம்முக்கு தான் போன அவசியம் கிடையாது. சின்ன டம்பிள்ஸ், இந்த பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், காலுக்கு, முட்டிக்கு கீழே, இந்த குதிக்காலுக்கு, இது மாதிரி சின்னதா இருக்கு எல்லா பாடி ஒர்க் பண்றது. அது ஒரு 20-25 1 ஹவருக்கு மேல பண்ணவே பண்ணாதீங்கன்னா இட்ஸ் கவுண்டர் ப்ரொடக்டிவ். பாடி வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் மோர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அதனுடைய பெனிஃபிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் 1 ஹவர், ஒரு வாரத்தில் ஒரு 5 நாள் பண்ணா கூட போதும். லெட் பாடி கெட் 2 days ரெஸ்ட். நீங்க 5 நாள் உடற்பயிற்சி, சரியான உடற்பயிற்சி, நம்ம வந்து பயங்கரமா வெயிட்லாம் தூக்க வேணாம், நம்ம ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண வேணாம். அதனால அட்வான்டேஜை விட டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. நம்ம சாதாரணமா ஒரு உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து எவ்வளவு உங்களால மேக்ஸிமம் கொண்டு போகுதுன்னு அளவு கொண்டுதோ சயின்ஸ், அந்த அளவுக்கு கொண்டு போற அளவுக்கு நீங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்க அதே நேரத்தில் ஒரு சில பேர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்லோவா நடக்கிறாங்க. வேஸ்ட். நடக்கிறதோ எக்ஸசைஸ் பண்றதோ கேலரி பர்ன் பண்றதுக்கு அல்ல. அது வந்து தவறான கருத்து. நீங்க 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்க போய் உட்காந்து ஒரு பர்கர் சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பர்கர் நீங்க அவ்வளோ கேலரி ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மேலேயே நீங்க பர்கர்ல போயிடும். அதனால நம்ம வந்து நடக்கிறதோ உடற்பயிற்சி செய்த நிறைய பேர் வந்து கேலரி பர்ன் பண்றதுக்கு ஏன் ஒல்லி ஆளுன்னு அதெல்லாம் பண்றது அதுக்காக இல்லை. இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டில இருந்து எல்லாமே பாடியை வந்து உங்களை வந்து டிசீஸ் ஃப்ரீயா வைக்கிறதுக்கான முயற்சி தான் ஒழிய உங்களுடைய கேலரி பர்னிங்கிறது நத்திங். அது வந்து ஒரு லாஸ்ட் சின்ன ஒரு பிட்டு தான் ஒழிய அதுக்காக நீங்க பண்ணாதீங்க. அதனால நீங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்லோ வாக்கிங் பண்ணி கேலரி பர்ன் பண்றதெல்லாம் வேஸ்ட். ½ an hour போதும். குட் ½ an hour நல்ல பிரிஸ்க் வாக்கிங், சல்லுன்னு போகணும். ஒரு 6-7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும். நடந்து போயிட்டு ஒரு 20 minutes நம்ம சின்ன டம்பிள்ஸ் காலுக்கு கைக்கு, அது வீட்டுல இருந்து ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த வியாதி வராது. நான் வெஜிடேரியன் நான் மெயினா ஒண்ணு தான் சொல்லுவேன். எக் வந்து ஆர்கானிக் எக் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்ல கூட 2 எக் சாப்பிடலாம். இன்னொன்னு, இது மாதிரி சாப்பிடும்போது உங்க ஈட்டிங் விண்டோ அதிகமாகுது. நைட் நான் 7 மணிக்குள்ள முடிச்சிருவேன். திருப்பி நைட் அடுத்த நாள் 12 மணிக்கு தான் சாப்பிட்றேன். கிட்டத்தட்ட 14-15 மணி நேரம் எனக்கு பிரேக், அதுலயே விண்டோ வந்துருது. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன்னு எடுக்காதே எடுத்துருவேன். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எனக்கு சிஸ்டத்துக்கு பில்ட் ஆயிரும். இப்ப நிறைய பேர் ரிலீஜியஸா இருக்கலாம் தாராளம். ஃபாஸ்டிங் இஸ் வெரி குட். அடுத்த குட் ஃபாஸ்டிங். ஸோ ரைட்டா ஃபாஸ்டிங் வாரத்துல ஒரு நாள். அதே மாதிரி இந்த விண்டோ அதிகப்படுத்துறது. இப்ப நம்ம பண்ணும்போது இதுக்குன்னு அதிகப்படுத்துறது இல்லை. நான் நைட் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு 6:30 சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் 12 மணிக்கு சாப்பிட்டேன்னா எனக்கு அதுவே ஒரு விண்டோ ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு ஈட்டிங் விண்டோவை நல்லா அதிகப்படுத்தி முடிஞ்ச அளவு வயிறு காலியா போடணும். 2 வேளை சாப்பிடணும். அந்த சாப்பாட்டுல நிறைய பிளான்ட் பேஸ்டா இருக்கணும், ஃபைபர் நிறைய இருக்கணும். இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான நீங்க 1 கிலோ வெஜிடபிள், நட்ஸ், சீட்ஸ், பீன்ஸ் எல்லாமே குட். ஆல் பீன்ஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம கிட்னி பீன்ஸ், பிளாக் ஐட் பீன்ஸ், பிளாக் பீன்ஸ், தட்டப்பயிறு, எல்லா லெகும்ஸ் சொல்றாங்க, இது எல்லாமே குட். இதுல வந்து நிறைய ஃபைபர் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன், புரோட்டீன் எடுத்தாலும் மேக் ஷூர் யூ டேக் லாட் ஆஃப் ஃபைட்டோநியூட்ரியன்ஸ். அதாவது பிளான்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கணும். அதாவது அன்னோன் நியூட்ரியன்ஸே இருக்குது. நாட் நெசசரிலி ஒன்லி நம்ம சொல்ற விட்டமின் மினரல்ஸ் தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எடுக்கணும். ஃபேட் எடுக்கிறீங்களா, அதுவும் அப்படித்தான். நீங்க அவகோடா சாப்பிட்டீங்கன்னா ஃபேட்டு, பட் நிறைய ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் இருக்கு அதுக்குள்ள. அது மாதிரி சாப்பிடுங்க. நட்ஸ்ல அதே மாதிரி தான் இருக்கு. நட்ஸ்ல ஒன்லி திங் வந்து கேலரி அதிகம், பட் டசன்ட் மேட்டர். ஏன்னா நம்ம மற்றது 2 வேளை தானே சாப்பிட்றோம், அதனால ஃபைன், அது பேலன்ஸ் பண்ணிக்கும். இது மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காய்கறி வந்து 1 கிலோ நான் சொல்றேன், கிட்டத்தட்ட 800 grams 1 கிலோ. அது மோஸ்ட்லி நாங்கள் இங்க வந்து ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு ஆர்கானிக் கிடைக்குது, அதனால சாப்பிட்றோம். அங்கே கிடைச்சதுன்னா கண்டிப்பா அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா வாங்குங்க, அது வெரி குட். அவ்வளவு சாப்பிடும்போது என்ன ஆயிடுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இதுல பெஸ்டிசைட் இருக்கு, அது இருக்கு, இவ்வளவு சாப்பிட்டா வந்துடாது. அப்படியே அந்த பெஸ்டிசைட் இருந்தாலும் அது ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி கூட அதுக்கு தான் இருக்குது. அது வந்து லிவர் டீடாக்ஸ் எப்படின்னா இட்ஸ் அ பயோகெமிக்கல் ப்ராசஸ். ஸோ அப்படி சாப்பிடும்போது அப்படியே நீங்க சாப்பிட்ற, அதனால சாப்பிட்ற பெஸ்டிசைடும் அந்த ஃபுட்ல இருக்கிற ஒரு குட்னஸ்னால அதுவே கூட ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிவிடும். ஸோ அதனால நீங்க அதுக்காக பயந்துட்டு இருக்க வேணாம். நல்லா வாஷ் பண்ணுங்க. வினிகர்ல போட்டு ஒரு 20 minutes போட்டு ஊற வச்சு நல்லா கிளீன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணுங்க. இருந்தாலும் உள்ள கொஞ்சம் போயிருக்கும் எப்படினாலும் கெமிக்கல்ஸ் அடிச்சதுன்னா. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் எங்கெங்கெல்லாம் முடியுதோ வாங்குங்க. எக் மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். சப்போஸ் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து குறைச்சிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வச்சுக்கோங்க, அல்லது மாசத்துல 2 தடவை வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது மேக் ஷூர் நீங்க எப்ப நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒரு பிரின்சிபலா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீட்டுல நம்ம இந்தியன் வீட்டுல பாத்துருக்கோம், நான்வெஜ் அது மட்டும் தான் இருக்குது. நோ, அன்னைக்கே நீங்க கீரை பொரியல் வச்சுக்கூடாது, அன்னைக்கே ஒரு கூட்டு வச்சுக்கூடாது, அது கூட வச்சுக்கோங்க. அதோட வச்சுக்கும் போது இதனுடைய நெகட்டிவ் இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இதுல ஃபைபர் எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க டேக் ஃபைபர் அலாங் வித் தட். கொஞ்சம் போர்ஷனை குறைச்சிருங்க. 200 grams சாப்பிட்டீங்கன்னா 100 grams சாப்பிடுங்க. ஸோ ஐ வுடன் நான்வெஜ்ல பெரிய அட்வான்டேஜோட டிஸ்அட்வான்டேஜ் தான் நிறைய இருக்கு. ஐ வுடன் ரெக்கமெண்ட். ஸோ ஐடியலி எக் வந்து ஐடியல், எக் வந்து சாப்பிட்றவங்களுக்கு. இல்லை வெஜிடேரியனா வீகன் கூட கவலை இல்லை. ஏன்னா வீகன்ல வந்து ஒலிம்பிக் மெடலிஸ்டே இருக்காங்க, அவங்களுக்கு தான் தேவை. அவங்களே வீகன்ல அவ்வளவு புரோட்டீன் கிடைக்குது அப்படிங்கும்போது நம்மளால கண்டிப்பா நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு கூட நம்மளால இனஃப் புரோட்டீன் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அதனால நம்ம எல்லாம் ஒரி பண்ண வேண்டியது. பால் தயிர் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க இது A1 மில்க் A2 மில்க். இல்லை, எனக்கு என்ன காரணம் அப்படின்னா
ஒவ்வொரு ஃபுட்லயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு நல்ல ஃபுட் உடம்புக்கு வந்து உணவே மருந்துன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் பேட் எலிமெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில ஃபுட் பேடுன்னு சொல்லுவோம், அதுல கொஞ்சம் குட் எலிமெண்ட் இருக்கும். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா நம்மளால பேலன்ஸ் பார்ப்போம், எதுல அட்வான்டேஜ் அதிகம் எதுல டிஸ்அட்வான்டேஜ். இப்ப தயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ப்ரோபயோட்டிக், வெரி குட், உங்க கட்டுக்கு அவ்வளவு தேவை. ஆனா அது பால் டெரிவேட்டிவ், அதுல இருக்கிற ஹார்மோன்ஸ் ஆன்டிபயோட்டிக் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஸோ அதனுடைய நெகட்டிவ் இம்பாக்ட்னால வேண்டாம், டைரி ப்ராடக்டே வேண்டாம். அதுக்கு பதில் வேற ஆல்டர்னேட் ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கோங்க. இது மாதிரி கிம்ச்சி அது மாதிரி வேற ஏதாவது பண்ணிக்கோங்க. நீங்க ஊறுகாய் விஷயத்துல பண்ணிக்கலாம், அது மாதிரி ப்ரோபயோட்டிக் பண்ணிக்கலாம். அல்லது தேவைப்பட்டதுன்னா ப்ரோபயோட்டிக் டேப்லெட்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதுக்காக வேண்டி நம்ம வந்து பால் ப்ராடக்ட் எடுத்து நம்ம இது பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் எதிரி கிடையாது எதுக்கும். இதெல்லாம் நிறைய ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். இது மாதிரி எதெல்லாம் ரிஸ்க் கொஞ்சமாவது இருந்தா கூட நான் அதை பத்தி எடுத்துக்க மாட்டேன். ஈவன் தேன் கூட நான் அவாய்ட் பண்றேன். என்ன காரணம் அப்படின்னா தேன் வந்து நிறைய மெடிசினல் எஃபெக்ட் இருக்கு, ஆனா ஃபுல் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஃபுல் ஆஃப் ஃப்ரக்டோஸ்ங்கிறது எல்லாருக்கும் இப்போ தெரியும் அது எவ்வளவு பேடுன்னு. அப்போ நீங்க 2% குட்டுக்கு 98% ஃப்ரக்டோஸ் நம்ம எடுக்கணும். அது நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்த குட்னஸ் வேற ஒரு ப்ராடக்ட்ல எடுத்துக்கலாம். இதுதான் என்னுடைய கான்செப்ட். நம்ம வந்து எது வந்து மிகையா இருக்கோ அதுல அது வந்து திருவள்ளுவர் சொன்ன மாதிரி குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க கொள்ளுங்க மாதிரி எது அதிகமோ இதுல அதை தான் நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும். எல்லாத்துலயும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. உங்களோட குரூப்ல வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. வந்து உங்களோட அனுபவங்கள் இப்போ உங்களோட மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் வச்சு பார்த்துட்டு அந்த டாக்டர்கள் என்ன சொல்றாங்க சார்? என்னுடைய ரிப்போர்ட் வந்து என் குரூப்ல நான் பப்ளிஷ் பண்ணுவேன். எல்லாருமே கை தட்டுற மாதிரி தான் இருக்கு. என்னுடைய பிளட் ரிசல்ட்லாம் அப்ளை பண்ணுவேன், எல்லாரும் பார்ப்பாங்க, விசிபிள் டு எவ்ரிபடி. அதனால இதுல ஒண்ணுமே ஒரு நெகட்டிவ் இல்லை. எதுவும் என்ன நம்ம பண்றோம் டார்கெட்டடா பண்றோம் அதே மாதிரி தான் உடம்புக்கு காமிக்குது. அந்த பிளட் ஒர்க் அதை தான் காமிக்குது. நான் போன பிளட் ஒர்க் கூட என்னுடைய குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாருமே நிறைய பாராட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதான் சொல்றேன், என்னுடைய வயசு 66, ஆனா என் மெட்டபாலிக்கல் எனக்கு 40-45 வயசு தான் உடம்பு. மைண்ட் அளவுல 25. இதுதான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். வயசுல தான் 66, உடம்பு வந்து என் உடம்பு வந்து 40 நினைச்சிட்டு இருக்கு, மனசு வந்து 25 நினைச்சிட்டு இருக்கு. இப்படிதான் லைஃப் போயிட்டு இருக்கு. சார் டாக்டர்ஸும் இதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க சார். அவங்களோட அனுபவங்கள் என்ன சார்? சின்சியரா ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா மெடிசன் வந்து கியூரோ இல்ல ரிவர்ஸோ பண்ணாது. சும்மா அது வந்து இன்ஃபேக்ட் மாஸ்க் பண்ணி ஏமாத்தியும் போடும். உங்களுக்கு வந்து இப்போ கொலஸ்ட்ரால் ஒருத்தங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா ஸ்டாட்டின் சாப்பிட்றாங்க. ஸ்டாட்டின் என்ன பண்ணும், உங்களுடைய கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும். கம்மி பண்ணி பிரயோஜனம் இல்லையே. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறலன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். கொலஸ்ட்ரால் கம்மியாக தான் இருக்கும். கொலஸ்ட்ரால் எனக்கு நார்மலா இருக்கு, சுகர் நார்மலா இருக்குன்னா எல்லாம் மாத்திரை கொடுத்து கண்ட்ரோல் தான் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அடியில் இருக்க அண்டர் கரண்ட் போயிட்டே இருக்கும், உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் போயிட்டே இருக்கும். அது வந்து இந்த எண்டோத்திலியத்தை டேமேஜ் பண்ணும். அப்புறம் வந்து அது டேமேஜ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பிளாக்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகும். பிளாக் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இது வந்து நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கு. அந்த அதனால நான் போய் வேணான்னு சொல்லல. இப்போ யாருக்காவது வந்ததுன்னா ஒரு அக்யூட் கண்டிஷன் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா உட்காந்து கசாயம் குடிக்க சொல்லல, போய் தான் ஆகணும். அக்யூட் கண்டிஷனுக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி எதுவுமே இல்லை, உங்க உயிரை காப்பாற்றி கொடுப்பாங்க. அதை வந்து மீட்டுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. ஹாஸ்பிட்டல்ங்கிறது சிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான், சிக் கேர் தான். ஹெல்த் கேருங்கிறது எங்கேயுமே கிடையாது. உங்க வீட்டு கிச்சன் தான். நீங்க தான் ஹெல்த் கேர் பண்ண முடியும். முதலே தவிர்த்து இருக்கலாம். ஒரு தடவை வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா திருப்பி வராது தடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. வெறும் மாத்திரை மருந்துகள் நான் வேண்டாம்னு சொல்ல, நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க பிளட் டெஸ்ட்டை பார்த்துட்டு உங்க டாக்டர் அதை எடுத்துருவாங்க, வேணாம்னு சொல்லிடுவாங்க. சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. வந்து இது பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். தொடர்ந்து இதை பேசலாம். வந்து குறிப்பா வந்து டயபெட்டிக்கு, கேன்சரு, கொலஸ்ட்ரால், இது ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன விதமான உணவு பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கலாம், இல்லைன்னா உடற்பயிற்சி அது மாதிரி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் ஒவ்வொன்றை பற்றி பேசும்போது அந்த டாப்பிக்கில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். வந்து ரொம்ப நன்றி சார். நிச்சயமா சுந்தரம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பேசலாம். ஒன்னொன்னா இண்டிவிஜுவலா பேசலாம். இந்த ஸ்பீச் ஒரு 1000 பேத்துல 10 பேருக்கு ஸ்பார்க் உண்டானா கூட இந்த அரை மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணதும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணது ஒர்த்தா நான் ஃபீல் பண்றேன். இது எந்த மோட்டிவும் கிடையாது, பணத்துக்காக இல்லை, எதுவுமே கிடையாது. பியூர்லி நம்ம இவ்வளவு டைம் போட்டேன், இது மக்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல தான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.